ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழில் வந்து தமிழறிஞர்கள் அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வண்ணதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வண்ணதாசன் பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து என்ன மாதிரி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். வண்ணதாசன் பற்றி சொல்லணுன்னா அவ்வளோவா வந்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்கல. இப்போது சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுனால வந்து நிறைய தமிழறிஞர்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நிறைய கொஷின்ஸ் இல்லை. ஸோ கேட்ட வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸாம்ஸ்க்கு. யாருக்காச்சும் வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் ஏதாச்சும் வேணும்னா நம்ம டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் மாதிரி ஒன்று போட்டு டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒவ்வொரு அறிஞர்கள் நேமாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன் எழுதி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டைமில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமில் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து வீடியோஸ் பார்த்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் ஒன்று போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாராச்சும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். தமிழறிஞர்கள்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டது எல்லா தமிழறிஞர்கள் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வீடியோஸ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே ஓகே. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. சிறுகதை கொடுத்துருக்கேன், அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உண்மை சுடும். இந்த சிறுகதை வந்து ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்க, ஜெயகாந்தன் அவர் தான். அடுத்து வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள், இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா வண்ணதாசன் அவர்களுடைய படிப்பு. அடுத்து வந்து பாலைப்புறா, அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா சு. சமுத்திரம் அவர்களுடைய படிப்பு. அடுத்து வந்து இரவின் அறுவடை, அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா புவியரசு அவர்களுடைய படிப்பு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. உண்மை சுடும், அது வந்து ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள், அது வந்து வண்ணதாசன். அடுத்து வந்து பாலைப்புறா வந்து சு. சமுத்திரம். இரவின் அறுவடை வந்து புவியரசு. புதுசாக இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், திரும்பவும் பொறுத்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து சிறுகதைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கமலா லாயன் அவருடைய சிறுகதை வந்து என்னென்னு பாருங்கள், உனக்கு படிக்க தெரியாது. அடுத்து வந்து பீசா குப்புசாமி அவருடைய சிறுகதை என்னென்னு பாருங்கள், ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். அடுத்து வந்து சு. சமுத்திரம் அவருடைய படிப்புகள் என்னென்னு பாருங்கள், காகித உறவு. அடுத்து பாருங்கள், வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனை. பாருங்கள், இதே வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை, இது அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்க பாருங்கள். கமலா லாயன் வந்து உனக்கு படிக்க தெரியாது. இதுமாரி சப்போஸ் வந்து உங்களுக்கு தனியாக அதுமாரி இந்த சிறுகதை பேர் கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். பீசா குப்புசாமி வந்து ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு. சமுத்திரம் வந்து காகித உருவம். வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனை. இதுக்கான ஆன்சர் வந்து 3142. அடுத்தது பாருங்கள், சரி ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து புத்தகம் கொடுத்துருக்காங்க, அந்த கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், வண்ணதாசன் அவருடைய படிப்பு என்னென்னு பாருங்கள், ஒரு சிறு இசை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வண்ணதாசன் வந்து ஒரு சிறு இசை இந்த கவிதை தொகுப்புக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருப்பார். வண்ணதாசன் வந்து எந்த படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றான்னு கேட்டாங்கன்னா ஒரு சிறு இசை. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2016 2016ஆம் ஆண்டு வந்து பெற்றிருப்பார். அது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இன்குலாஃப் அவருடைய படிப்பு என்னென்னு பாருங்கள், காந்தால் நாட்கள். அடுத்து வந்து ராமகிருஷ்ணன் அவருடைய படிப்பு என்னென்னு பாருங்கள், சஞ்சாரம். அடுத்து வந்து தர்மன் சோ தர்மன் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூல். இதுக்கான ஆன்சர் வந்து 4312. அவ்வளோதான். வண்ணதாசன் பற்றி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்கல, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நான் சொன்ன பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.